ஆலோவேராவை எப்படி ஈஸியாக ப்ரொபகேட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆலோவேராவை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம ஒரு வாழை மரத்தை சுற்றி எப்படி அதுக்கு நிறைய கன்றுகள் வருதோ அதே மாதிரி தான் ஒரு ஆலோவேரா செடியை சுற்றி அதோட வேர் பகுதியிலேருந்து நிறைய சின்ன சின்ன செடிகள் வர ஸ்டார்ட் ஆகும். அதை நம்ம வேர் டேமேஜ் ஆகாமல் எடுத்து வேற தொட்டியில் மாற்றி வச்சாலே ஈஸியாக நம்ம ஆலோவேராவை ப்ரொபகேட் பண்ண முடியும். இதுவும் ப்ரொபகேட் பண்ணி வளர்க்குற செடி தான். இதே மாதிரி ஒரு செடி தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கலரில் வச்சிருந்தோம். அதுதான் இப்போ அழகா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு செடியை தனியாக எடுக்க ட்ரை பண்ணலாம். மண் லூஸாக இருக்கிறதுனால நமக்கு வேற எந்த எக்யூப்மெண்ட் எதுவும் தேவையில்லை. நம்ம அப்படியே மண்ணை கை வச்சு எடுத்தாலே வேர் டேமேஜ் ஆகாமல் நம்மளால் எடுக்க முடியுது. அதனால நம்ம அப்படியே எடுக்கலாம். ஒன்று தனியாக எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம பார்த்தாலே தெரியுது இதில் எவ்வளோ அழகாக வேர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது. இப்போ இது நம்ம தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி வேறையும் எடுக்க ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதா அப்படின்றத. இனி ஒன்றும் எடுத்துட்டோம். அதில் பார்த்தாலும் இதே மாதிரி வேர் ஃபார்ம் ஆகிருக்கிறது அழகாக நமக்கு தெரியுது. இதை நம்ம வேறு தொட்டியில் மாற்றி வச்சாலே இதே மாதிரி பெருசாக ஒரு செடியாக நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். சரி, இப்போ இது போதும். இப்போ நம்ம அங்கேருந்து செப்பரேட் பண்ண இந்த ஆலோவேராவை இந்த தொட்டியில் நட்டுடலாம். அதுக்கு தேவையான மண்ணையும் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மண்ணை தொட்டியில் போட்டுடலாம். இப்போ இந்த ஆலோவேராவை நம்ம அதில் உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணாலே ஈஸியாக நம்மளால ஆலோவேராவை ப்ரொபகேட் பண்ணி வளர்க்க முடியும். இது மாதிரி மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.